சித்த மருத்துவத்தில் அணில பித்த தொந்தமல்லாது மூலம் வராது அப்படின்னு ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா உடம்புல பித்தமும் வாதமும் கூடாமல் ஒருத்தருக்கு பைல்ஸ் வராது, மூலம் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சூட்டை உடம்புல தணிக்கணும். சரிங்களா? என்ன சூடு சூடு அப்படின்லாம் நிறையா இதில் பார்க்குறோம். நம்ம சித்த மருத்துவ அறிவியலில் இந்த மாதிரி இருக்குது. அதுக்காக வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நிறையா தண்ணி நிறையா குடிக்கிறது, நார் சத்து உணவுகளான காய்கறி, பழம், கீரைகளை எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ ரொம்ப நல்லது. சரி, இப்போ உணவு பழக்கவழக்கத்தை பார்ப்போம். எந்தெந்த உணவு தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரிச்ச ஐட்டம், அதாவது காரம் சார்ந்த உணவுகள், நிறைய வரமிளகாய், பச்சை மிளகாய் இந்த மாதிரி போட்டு வறுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற உணவை முழுமையாக தவிர்க்கணும். கோழிக்கறி தவிர்க்கணும். கோழிக்கறியை நம்ம நம்ம கோழிக்கறி சாப்பிட்றத அது உடம்பு ஹீட் ஆகிறதுனால கோழிக்கறியை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் முட்டை, ரொம்ப ரொம்ப அதிகமாக பைல்ஸ் இருக்கிறவங்க நான் வெஜிடேரியனை முழுமையாக தவிர்த்துக்கிட்டு கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் 15 நாள் மருந்து எடுக்கிறத தவிர்த்துக்கிட்டு, மருந்து எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான்வெஜ் எடுக்கிறப்ப கொஞ்சம் காய்கறி சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு தொந்தரவு இருக்காது. தண்ணி நிறையா குடிக்கணும்.